ஒரு ப்ளே போட்டு அதை நான் வந்து டைரக்ட் பண்ணேன். அதில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துட்டேன். அப்போ ஐ வாஸ் ஆன் ஸ்டேஜ். ஸோ அப்போது அந்த ப்ளே முடிஞ்ச பிறகு ஐ டிசைடட் தட் ஐ ஹேட் டு ஆக்ட். ஓகே, ரைட்டிங் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும், பட் ஐ வாண்ட் டு ஆக்ட். இந்த டிசிஷனே 45 வயசுக்கு அப்புறம் நான் எடுக்கிற அந்த டிசிஷனே வந்து இட் வாஸ் நாட் ஈஸி. இந்த வயசில் எடுக்கிற டிசிஷனே அங்கேயும் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு நீ போய் சினிமாவில் ஆக்ட் பண்ணோம், டிவிஸ் ஓகே, ட்ராமாலே பண்ணேன், ட்ராமா தான் பண்றியே, இந்த மாதிரி some voices friends. அவங்க லாஜிக் என்னது? சினிமா டேபு தான், சினிமா விமன் அந்த ஒரு இது வச்சுக்கிறாங்க. ஈவன் ஃபார் மிடில் ஏஜ் உமனுக்கும் வச்சுக்கிறாங்க. ஸோ வேணுமா அப்படி நான் சொன்னேன், ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அது அந்த சைட்லேருந்து அது புரியலை, எனக்குள்ளே இருக்கிற பேஷனும் புரியலை. நான் சொன்னேன் ஜஸ்ட் ஒரு படம் பண்ணுறேன், பிடிக்கலன்னா விட்டுறேன். ஆல்ரெடி ஐ ஹேட் சைன் த ஃபில்ம். ஸோ தென் ஐ டிட் தட் ஃபில்ம் அண்ட் ஐ என்ஜாய்ட் இட் ஸோ மச். ஐ லவ்ட் இட். இப்போ கூட எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமு, ஃபஸ்ட்டு ஃபிலிமுக்கு நான் அந்த 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 நடித்த அந்த பார்ட்லாம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது.